நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு தீவிர அதிகரிப்பு. முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு. காலி சிறைச்சாலை கைதியொருவர் தப்பியோட்டம். 104 கைதிகள் வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றம். உறவினர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட மகர சிறை பதற்ற நிலை. மகர சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னணி குறித்து அமைச்சர் விளக்கம். இந்த முறை எத்தனை உயிர்கள்? மகர சிறை கலவரம் குறித்து நாமல் ராஜபக்ச கேள்வி. இராணுவ கட்டுப்பாட்டிலுள்ள பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக கட்டடம் பிரதியமைச்சர் வழங்கியுள்ள உறுதி. காணி விடுவிப்புக்காக போராட்டத்தில் குதித்த வசாவுலான் மக்கள். அமைச்சரின் பேரில் பெரும் பண மோசடி. பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. யாழில் பட்டாசு வெடித்ததில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. மிகப்பெரிய கப்பம் வசூலிப்பவர் என்ற பெயரையும் கோட்டாபயவுக்கு பெற்றுக் கொடுத்தது அடுத்த குற்றச்சாட்டு. நாடு முழுவதிலும் உள்ள சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் சஜீவ மேடவத்த இதனை தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியற்ற சூழ்நிலையை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையை இன்று நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், வெலிக்கடை, மெகசின், களத்துறை மற்றும் நீர்கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து முக்கிய சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நேற்று ஏற்பட்ட இந்த சம்பவம் காரணமாக சிறைச்சாலைகளுக்குள் எழுந்த பதற்ற நிலை இன்று காலை பொழுது வரை தொடர்ந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கலவரத்தின் போது பெருமளவிலான கைதிகள் ஒன்றிணைந்து சிறைச்சாலையின் சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சிறைச்சாலை திணைக்களம், இலங்கை காவல்துறை விசேட அதிரடிப்படை, இலங்கை விமானப்படை மற்றும் கடற்படை ஆகிய கூட்டு பாதுகாப்பு படையினரின் தீவிர முயற்சியால் இன்று காலை நிலைமை முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சஜீவ மேடவத்த தெரிவித்துள்ளார். அடுத்த சில மணி நேரங்களுக்குள் சிறைச்சாலையின் முழுமையான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வளாகத்தின் அன்றாட இயல்பு நடவடிக்கைகளை மீண்டும் கட்டியெழுப்ப அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களாக பயன்படுத்திய பங்களாக்கள் மற்றும் வீடுகளை பொருளாதார ரீதியாக பயனுள்ள நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் அரச நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் முன்னேற்ற ஆய்வுக் கூட்டம் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இச்சந்திப்பில் அரச நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு உட்பட்ட அரச நிர்வாக பிரிவு, உள்நாட்டு அலுவல்கள் பிரிவு மற்றும் உள்ளூராட்சி பிரிவுகளுக்காக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 60,430.4 மில்லியன் ரூபாய் மூலதன செலவினம் மற்றும் 7,6,226.83 மில்லியன் ரூபாய் மீளாவெளும் செலவினங்களின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அத்தோடு 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பிராந்திய ரீதியில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை எட்டும் வகையில் பிரதேச நிர்வாக அலகுகளை அபிவிருத்தி அலகுகளாக மாற்றுவதற்கான திட்டமொன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி மேலதிக வழிகாட்டல்களை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகர சிறைச்சாலையிலுள்ள 104 கைதிகள் வெவ்வேறு பகுதிகளிலுள்ள சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய தும்பரை, வெலிக்கடை, புஷ்ஷ, களுத்துறை, பதுளை, மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை சிறைச்சாலைகளுக்கு கைதிகள் இடமாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையின் வீதி தடைக்கு அருகில் கைதிகளின் பெயர்கள் அடங்கிய ஆவணம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புனரமைப்பு பணிகள் காரணமாக மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கான
பார்வையாளர்கள் காட்சி திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 தினங்களின் பின்னர் ஆரம்பிக்கப்பட உள்ளது. நேற்று பிற்பகல் மகர சிறைச்சாலையில் கைதிகளால் ஏற்பட்ட அமைதியின்மையை சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ஆயுதப்படையினர் இணைந்து கட்டுப்படுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தப்பிச் சென்ற கைதி அம்பலாங்கொட குளியாப்பிட்டிய கலகொட பகுதியைச் சேர்ந்த அகம்போடி திலீபா சம்பத் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புபட்ட சந்தேக நபர் கொள்ளை குற்றச்சாட்டுகளின் பேரில் பாலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ள 4 வழக்குகள் தொடர்பாக அவர் ஜூன் முதல் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை கைதிகள் பட்டியலை சரிபார்த்தபோது இந்த கைதி சிறையின் பாதுகாப்பு சுவரை தாண்டி குதித்து தப்பிச் சென்றது தெரியவந்துள்ளது. மேலும் இந்த நபர் இதற்கு முன்னர் அங்குன்ன கொலப்பலெசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதும் சுவரை தாண்டி தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனைத்து கைதிகளையும் தற்போது அவர்களது சிறைக்கூடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. சற்று முன்னர் தீயணைப்பு வாகனங்கள் மகர சிறைச்சாலை வளாகத்திலிருந்து வெளியேறியுள்ளன. எனினும் இராணுவத்தினரும் விசேட அதிரடிப்படையினரும் அங்கு தொடர்ந்தும் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். மகர சிறைச்சாலை சம்பவத்தின் பிரதான பின்னணி போதைப்பொருள் கட்டுப்படுத்தல் நடவடிக்கைகள் என நீதி அமைச்சரும் சட்டத்தரணியுமான கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையானது அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பில் இடம்பெற்ற சம்பவம் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலாகும். ஆனால் நேற்றைய தினம் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்றது கைதிகளுக்கும் சிறைச்சாலை நிர்வாகத்திற்கும் இடையிலான மோதலாகும் என தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கொண்டு செல்லப்படுவதை முற்றாக கட்டுப்படுத்தியமையே நேற்றைய மோதலுக்கு பிரதான காரணமாகும். போதைப்பொருளுக்கு அடிமையான கைதிகளே இந்த மோதலை தொடங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலையில் சதி முயற்சி நடவடிக்கைகள் சில இடம்பெற்றுள்ளன. நேற்றிரவு கைதிகள் சிலர் பல இடங்களில் சிறைச்சாலையை உடைத்துக்கொண்டு வெளியே தப்பியோட முயற்சித்துள்ளனர். எனினும் அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது சிறைச்சாலையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சில வாரங்களுக்குள் 2வது பெரிய சிறை கலவரம் இடம்பெற்றுள்ள நிலையில் சிறை நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் இன்னொரு சிறை கலவரமா, இம்முறை எத்தனை உயிர்கள் என கேள்வி எழுப்பிய அவர் தொடர்ச்சியாக இடம்பெறும் கலவரங்கள் சிறை அமைப்பில் ஆழமான கட்டமைப்பு சிக்கல்கள் இருப்பதை வெளிப்படுத்துகின்றது. மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் கடும் அழுத்தத்தில் இயங்கும் சிறைச்சாலை அமைப்பே இந்த நிலைக்கு காரணம். அண்மையில் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல, மாறாக நிறுவன ரீதியான தோல்வியின் வெளிப்பாடாகும். சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்கு இதுவரை நிரந்தர ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்படாதது ஏன்? இந்த முக்கியமான பதவி ஏன் இன்னும் முறையாக நிரப்பப்படவில்லை என்று வினவிய அவர் வலுவான தலைமைத்துவம் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் பாதுகாப்பு படையினரை நியமிப்பது தற்காலிகமாக பதற்றத்தை கட்டுப்படுத்த உதவலாம் என்றாலும் அதனால் அடிப்படை பிரச்சினைகள் தீராது என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் நெரிசல், போதிய வசதியின்மை, தரமற்ற சுகாதார சேவைகள் மற்றும் மறுவாழ்வு திட்டங்களின் பற்றாக்குறை ஆகியவற்றுக்கு உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீண்டகால சீர்திருத்தங்களே நிலையான தீர்வாகும் என்றும் சிறைவாசம் ஒருவரின் சுதந்திரத்தை மட்டுமே கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களின் கண்ணியத்தை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தற்காலிக நடவடிக்கைகளை தாண்டி
சிறை அமைப்பில் நிலவும் நிறுவன ரீதியான குறைபாடுகளை சரி செய்ய அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அறிக்கையில் கூறியுள்ளார். பருத்தித்துறை அஞ்சல் அலுவலகத்துக்கு சொந்தமான காணி கட்டடத்தினை இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன உறுதியளித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட பிரதி அமைச்சர் யாழ்ப்பாண அஞ்சல் வளாகத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது யாழ் அஞ்சல் வளாகத்தில் வடமாகாண அஞ்சல் உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு உறுதி வழங்கியுள்ளார். இதனையடுத்து யாழ்ப்பாண அஞ்சல் வளாகத்தினை பார்வையிட்டதுடன் வடமாகாண பிரதி அஞ்சல் மா அதிபர் அலுவலக கேட்போர் கூடத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளதுடன் வடமாகாண அஞ்சல் துறையின் தேவைப்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது இராணுவ கட்டுப்பாட்டிலுள்ள பருத்தித்துறை அஞ்சலக கட்டடம் விடுவிப்பு தொடர்பாக கலந்துரையாடப்பட்ட நிலையில் இதற்கு பிரதி அமைச்சர் பதிலளித்துள்ளார். பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக கட்டடம் விடுவிப்பு தொடர்பாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாம் கரிசனை கொண்டுள்ளோம். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதித்து அதன் பின்பு எமது அரசாங்க உயர்மட்ட அபிவிருத்தி குழுவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். அதன் பின்னர் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். 1971ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட பருத்தித்துறை அஞ்சல் அலுவலக கட்டடம் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையினால் செயற்படாமல் போன நிலையில் இன்று வரை இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து வருகின்றது. இதேவேளை நேற்றைய கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதி அஞ்சல் மா அதிபர் பிராந்திய கணக்காளர் வவுனியா அஞ்சல் அத்தியட்சகர் யாழ் தபால் நிலைய பிரதம தபால் அதிபர் பருத்தித்துறை அஞ்சல் அதிபர் மற்றும் அஞ்சல் பயிற்சி கல்லூரியின் பிரதம போதனாசிரியர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலுள்ள தங்களது காணிகளை உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க கோரி பசாவுலான் மக்களால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் பசாவுலான் சந்தியில் ஆரம்பிக்கப்பட்டது. பசாவுலான் மேல்குடியேற்ற அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெறும் இந்த போராட்டத்தில் 36 ஆண்டுகளாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலுள்ள தங்களது பாரம்பரிய காணிகளை விடுவித்து மீள்குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்துமாறு மக்கள் வலியுறுத்துகின்றனர். இதனுடன் பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் காணி மீட்புக்கான போராட்டங்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. ஏற்கனவே மயிரட்டி மக்களால் மயிரட்டியில் ஒரு போராட்டமும் பலாலி மக்களால் பலாலி சந்தியில் மற்றொரு போராட்டமும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் இன்று வசாவுலான் மக்களும் போராட்டத்தில் இணைந்துள்ள நிலையில் பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தற்போது 3 இடங்களில் காணி மீட்புக்கான கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இராணுவம் கையகப்படுத்தியுள்ள தங்களது சொந்த காணிகளை உடனடியாக உரிய உரிமையாளர்களிடம் ஒப்படைத்து மக்கள் தமது பூர்வீக நிலங்களில் மீள குடியேறுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்கவின் பெயரில் இடம்பெறும் மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சரை போல் ஆள்மாறாட்டம் செய்து மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்கவின் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி ஒரு தனிநபர் அல்லது குழு பிரதியமைச்சராக நடித்து தொலைபேசி அழைப்புகள் செய்து பணம் கோருவதோடு பிற மோசடி நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதாக முறைப்பாடுகள் வந்துள்ளன. அத்தகைய நபர்களுக்கு எந்த பணத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் ஆவணங்களையும் வழங்க வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். சந்தேகத்துக்கிடமான தொலைபேசி அழைப்புகள் அல்லது செய்திகளை பெறுபவர்கள் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகர் 5 மாடி குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற பட்டாசு வெடிப்பு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 32 வயதுடைய செல்வராசா கசிவன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று மடுமாத ஆலய யாத்திரைக்காக பக்தர்கள் புறப்பட்ட வேளையில்
பட்டாசுகள் வெடிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் ஒரு பட்டாசு வெடிக்காமல் இருந்த நிலையில் அதனை மீண்டும் வெடிக்கச் செய்வதற்காக உயிரிழந்த நபர் அருகில் சென்று ஊதியதாக கூறப்படுகிறது. அப்போது பட்டாசு திடீரென வெடித்ததில் பலத்த காயமடைந்த குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் திடீர் மரண விசாரணை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசுக்கு சொந்தமான ரக்னா பாதுகாப்பு லங்கா நிறுவனத்திற்கு மாதந்தோறும் கிடைக்க வேண்டிய சுமார் 4 லட்சம் அமெரிக்க டாலர் வருவாயில் 80% அவன்ட் கார்ட் நிறுவனத்துக்கு வழங்கும் வகையில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராயபக்ச தலையிட்டதாக கோப் குழு விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரக்னா பாதுகாப்பு லங்கா நிறுவனம் தொடர்பாக கோப் குழுவில் நடைபெற்ற விசாரணையின் போது இந்த தகவல்கள் வெளியாகின. மேலும் அந்த அரச நிறுவனத்துக்கு சொந்தமான 219 துப்பாக்கிகள் அவன்ட் கார்ட் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றில் 139 துப்பாக்கிகள் தற்போது எங்கு உள்ளன என்பது கூட கண்டறிய முடியாத நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கோட்டாபய ராயபக்சவின் நெருங்கியவராக கூறப்படும் நிசங்க சேனாதிபதிக்கு சொந்தமான அவன்ட் கார்ட் நிறுவனத்துக்கு மாதந்தோறும் சுமார் 3,20,000 அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கும் வகையில் அமைச்சரவை அனுமதியின்றியே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இதன் காரணமாக அரசுக்கு கிடைக்க வேண்டிய சுமார் 4 லட்சம் அமெரிக்க டாலர் மாதாந்திர வருவாய் இழக்கப்பட்டதாகவும் கோப் குழு விசாரணையில் விளக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான விரிவான கோப் குழு விசாரணை காணொளியும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசியல் வரலாற்றில் தேசிய பாதுகாப்பு பில்லியன் கணக்கான ரூபாய் ஊழல் மற்றும் ஆட்சி மாற்றங்களின் திசையை தீர்மானித்த மிக முக்கியமான விவகாரமாக அவன்கார்ட் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனத்தின் சர்ச்சை விளங்குகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்சவின் தீவிர ஆதரவோடு கட்டியெழுப்பப்பட்ட இந்த வணிக பேரரசு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஊழலுக்கு எதிரான அரசியல் கொள்கையினால் ஒரு கட்டத்தில் சரிவை சந்தித்தது. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கோட்டாபய ராயபக்ச பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த போதே அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதியின் அசுர வளர்ச்சி ஆரம்பமானது. இதுவரை இலங்கை கடற்படைக்கு நேரடியாக கிடைத்து வந்த சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு சேவைகள் மற்றும் ஆயுத களஞ்சிய பராமரிப்பு மூலமான பெரும் வருமானம் திடீரென அவன்கார்ட் என்ற தனியார் நிறுவனத்துக்கு தாராளமாக கைமாற்றப்பட்டது. மேலும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கிய ரக்ஸ லங்கா நிறுவனத்துடன் அவன்கார்ட் நிறுவனம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. இதன் மூலம் கோட்டாபய ராயபக்ச தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அரசாங்கத்திற்கு சொந்தமான நவீன ஆயுதங்களை ஒரு தனியார் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்ல அனுமதித்தார் என்ற பலத்த குற்றச்சாட்டு எழுந்தது. 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் பதவியேற்றதைத் தொடர்ந்து பாதுகாப்புத் துறையில் நடந்த இந்த மாபெரும் முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து காலி கடற்பரப்பில் நிறுத்தப்பட்டிருந்த எம்பி அவன்ட் கார்ட் கப்பலை சோதனையிட்ட போது அதில் 816 சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் லட்சக்கணக்கான தோட்டாக்கள் கண்டறியப்பட்டன. இது சர்வதேச கடல் எல்லையில் இலங்கை அரசுக்கு பெரும் அவமதிப்பை ஏற்படுத்தியது. இந்த முறைகேடான ஒப்பந்தம் காரணமாக இலங்கை அரசாங்கத்திற்கு 11.4 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதில் கோட்டாபய ராயபக்ச மற்றும் நிசங்க சேனாதிபதி உள்ளிட்டோர் பிரதான பிரதிவாதிகளாக சேர்க்கப்பட்டனர். 2019ஆம் ஆண்டின் இறுதியில் கோட்டாபய ராயபக்ச நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அவன்கார்ட் மீதான சட்டப்படிகள் அனைத்தும் அரசியல் செல்வாக்கின் மூலம் தளர்த்தப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. 2021 மே மாதத்தில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய
விசேட நீதியரசர்கள் ஆயுத கடத்தல் வழக்கிலிருந்து நிசங்க சேனாதிபதி உள்ளிட்ட அனைத்து பிரதிவாதிகளையும் முற்றாக விடுதலை செய்தனர். தொடர்ந்து கோட்டாபய ராயபக்சவின் அரசியல் சித்தாந்த பிரிவான வியாத்மக அமைப்பில் நிசங்க சேனாதிபதி மிக முக்கிய நிதியுதவியாளராகவும் செல்வாக்குமிக்க நபராகவும் பலம் வந்தார். இதன் காரணமாகவே நுகேகொடை மற்றும் கம்பகா பகுதிகளில் ஜேவிபி நடத்திய அரசியல் கூட்டங்களில் அவன்கார்ட் நிறுவனத்துக்கு எதிராக பேசும்போது கடுமையான அரசியல் மோதல்கள் வெடித்தன. இந்நிலையில் 2022ஆம் ஆண்டு கம்பகாவில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த அனுரகுமார திசாநாயக்க மீது நடத்தப்பட்ட முட்டைவீச்சு தாக்குதலுக்கு பின்னணியில் நிசங்க சேனாதிபதியின் ஆட்களே இருந்ததாக ஜேவிபி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தது. அதன்பின் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் 2024ஆம் ஆண்டின் இறுதியில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் இலங்கையின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழல் முற்றிலும் மாறியது. ஊழலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய அனுர அரசு அவன்கார்ட் நிறுவனத்தின் ஏகபோக உரிமையை ஒடுக்க தொடங்கியது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரத்தை பயன்படுத்தி 2025 ஆகஸ்ட் மாதம் ஒரு விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டார். இதன் மூலம் அவன்கார்ட் வசமிருந்த கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் ஆயுதங்களை சேமிக்கும் அதிகாரம் அனைத்தும் மீண்டும் முழுமையாக இலங்கை கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் விளைவாக தனியார் நிறுவனங்களின் கைகளுக்கு சென்ற பில்லியன் கணக்கான டாலர் வெளிநாட்டு வருமானம் தற்போது நேரடியாக திரைசேரிக்கு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 2025 பழைய ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து நிசங்க சேனாதிபதி மீண்டும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். மேலும் 2026 பிப்ரவரியில் அவன்கார்ட் நிறுவனத்தால் தங்களுக்கு சாதகமாக தாக்கல் செய்யப்பட்ட சில மேல்முறையீட்டு பேராணை மனுக்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டன. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.